வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நியூ இந்தியா அஷூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. இந்த பாலிசியை பத்தின எல்லா உண்மைகளையும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, நேர விஷயத்துக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, எனக்கு ஆபீஸ் இன்சூரன்ஸ் இருக்கே, அது போதாதா அப்படின்னு. ஆனா இதுதான் நாம பண்ற ஒரு பெரிய தப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மையிலே உங்க ஆபீஸ் பாலிசி போதுமானதா? இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்க ஆபீஸ் பாலிசி இருக்கு இல்லையா, அது ஒரு கொடை மாதிரி. மழை வரும்போது யூஸ் ஆகும், ஆனா வேலையை விட்டுட்டா இல்ல கம்பெனி மாறினா அந்த கொடை போயிடும். ஆனா உங்க பர்சனல் பாலிசி, அது உங்க வீட்டு கூரை மாதிரி. எப்பவும் உங்க தலைக்கு மேல ஒரு பாதுகாப்பு. வேலை மாறினாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, இந்த கூரை உங்களை விட்டு போகாது. இதுதான் லைஃப் லாங் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ ஆபீஸ் பாலிசியை மட்டும் நம்பி இருக்கிறதுல என்ன ரிஸ்க்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த யுவ பாரத் பாலிசின்னா என்ன? யாருக்கெல்லாம் இது செட் ஆகும்? இதுல என்னதான் கவர் பண்றாங்க? வாங்க அதோட பேசிக்ஸ பார்க்கலாம். இந்த பாலிசி யாருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வேலைக்கு போறவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன குடும்பம், அப்புறம் முக்கியமா இதுதான் என் முதல் இன்சூரன்ஸ் பாலிசின்னு வாங்குறவங்களுக்காக. நீங்க இதுல யாராவது ஒருத்தரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். சரி, இதுல என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரத்துக்கு மேல அட்மிட் ஆனா அதுக்கான செலவு, ரூம் ரெண்ட், ஐசியூ சார்ஜ், டாக்டர் ஃபீஸ், சர்ஜரி, மருந்து மாத்திரைன்னு எல்லாமே இதுல அடங்கும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆகிற செலவு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஆகிற செலவு கூட கவர் ஆகும். சோ இது சின்ன சின்ன பில்ஸ்க்கு மட்டும் இல்ல, பெரிய செலவுகளுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பாலிசியில இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள் இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க கிளைம் கிடைக்குமா கிடைக்காதானே முடிவு பண்ணும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். இது என்னன்னா, நீங்க பாலிசி எடுத்த உடனே எல்லா நோய்க்கும் கிளைம் பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிளைம் பண்ண முடியும். சோ இது எல்லாத்துக்கும் DA1 கவர் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஸ்டெப் 1, நீங்க யுவ பாரத் பாலிசி வாங்குறீங்க. ஸ்டெப் 2, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு காத்திருப்பு காலம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் 3, அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நோய்க்கு நீங்க கிளைம் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் Day 1லேருந்தே கவர் உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தது ரூம் ரெண்ட் லிமிட். கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல, இது ஒரு சின்ன டீட்டெயில் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்சூரன்ஸ் கிளைம்ல இதுதான் பல பேரோட பணத்தை காலி பண்ற ஒரு சைலண்ட் கில்லர். அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த படம் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்லுது. உங்க பாலிசில ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் 5000 ரூபாய்னு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 7000 ரூபாய் ரூம்ல தங்கிட்டா கம்பெனி இந்த எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் மட்டும் பிடிக்க மாட்டாங்க. உங்க மொத்த பில்லையும், அதாவது டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் அதே விகிதத்துல குறைச்சிடுவாங்க. இதனால நீங்க உங்க கையிலேந்து ஒரு பெரிய தொகையை கட்ட வேண்டியிருக்கும். ஒரே ஒரு தப்பான ரூம் சாய்ஸ் பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். சரி, கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது? இதோ உண்மையான காரணங்கள். உங்களுக்கு ஏற்கனவே பிபி, சுகர் மாதிரி ஏதாவது நோய் இருந்தா அத பாலிசி எடுக்கும்போது சொல்லாம மறைக்கிறது. வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கிளைம் பண்றது. அப்புறம் நாம இப்ப பார்த்த அந்த ரூம் ரெண்ட் ரூல மீறது. இந்த மாதிரி விஷயங்களால தான் 90% கிளைம் ரிஜெக்ட் ஆகுதா. இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம பக்கம் இருக்கிற தப்பு தான். கம்பெனி மேல தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நாம இதையெல்லாம் சரி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்ததா எல்லாருக்கும் வர ஒரு டவுட், கவர்மெண்ட் கம்பெனியா பிரைவேட் கம்பெனியா, எது பெஸ்ட்? இந்த யுவா பாரத் பாலிசி பிரைவேட் பாலிசி கூட போட்டி போடும்போது எங்க நிக்குது? வாங்க உண்மைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது பாருங்க. யுவ பாரத்ல நம்பிக்கை, ஸ்திரத்தன்மைக்கு 5 ஸ்டார். விதிகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா ரொம்ப கிளியரா இருக்கும். பிரீமியம் ஓரளவு நடுத்தரமா இருக்கும். ஆனா பிரைவேட் கம்பெனிகள்ல மாதிரி ஃபேன்சி ஆட் ஆன் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீண்ட கால பாதுகாப்புக்கு யுவ பாரத் ஒரு நல்ல சாய்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா இதோட மிகப்பெரிய பலம், இது ஒரு கவர்மெண்ட் பாலிசி. இந்தியா முழுக்க எங்க போனாலும் ஏத்துப்பாங்க. திடீர்னு கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்பட தேவையில்லை. வீக்னஸ்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரிக்டான வெயிட்டிங் பீரியட், ரூம் ரெண்ட் லிமிட் தான். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன வீக்னஸ்னு தெரிஞ்சா அதை நாம சுலபமா சமாளிச்சிடலாம் இல்லையா? சரி, இவ்ளோ நேரம் நம்ம இத பத்தி பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பாலிசி உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதா? உங்க தேவை என்னங்கறத வச்சு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரலாம். நீங்க இந்த பாலிசிய தாராளமா வாங்கலாம். எப்போனா உங்க வயசு 18க்கும் 40க்கும் நடுவுல இருந்தா.
புதுசா கல்யாணமாகி ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா, இதுதான் உங்க முதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசினா, இல்ல ஆஃபீஸ் இன்சூரன்ஸை நம்பாம ஒரு ஸ்டேபிளான லாங் டேர்ம் பாலிசி வேணும்னு நினைச்சீங்கன்னா, இது உங்களுக்கு சரியான தேர்வு. அதே மாதிரி யார் இந்த பாலிசியை தவிர்க்கலாம்னா, நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தா, உங்களுக்கு ஏற்கனவே சீரியஸான நோய் இருந்து உடனே கிளைம் தேவைப்படுற நிலைமையில இருந்தா, எல்லாத்துக்கும் டே 1 கவர் வேணும்னு எதிர்பார்த்தா, அப்புறம் முக்கியமா பாலிசி டாக்குமெண்ட்டை படிக்காம எல்லா ரூல்ஸும் எனக்காக வளையும்னு நினைச்சா, தயவு செஞ்சு இந்த பாலிசி பக்கம் வராதீங்க. கடைசியா இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாதிரி. வீட்ல தீ பிடிச்சதுக்கு அப்புறமா கடைக்கு ஓடி போய் அதை வாங்க முடியாது. முன்னாடியே வாங்கி வச்சாதான் தேவைப்படும் போது அது நம்மள காப்பாத்தும். இந்த முழு விளக்கத்தையும் ஒரே ஒரு வரையில முடிக்கணும்னா, யுவ பாரத் பாலிசி அவசரத்துல வாங்குறவங்களுக்கானது இல்ல, அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்றவங்களுக்கானது. உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க இன்னைக்கே சரியா திட்டமிடுங்க.